வெள்ளிக்கிழமை பூஜை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து அரிசி மாவில் கோலம் போட்டு கதவு நிலை ஃபுல்லாக மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டாச்சு. குலதெய்வம் செம்பு ரெடி பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். குலதெய்வம் ஃபோட்டோ எல்லார் வீட்லேயுமே இருக்காது. அந்த மாதிரி ஃபோட்டோ இல்லாதவங்க இந்த மாதிரி கலசம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சுத்தமான தண்ணி சேர்த்து ஜவ்வாது, பச்சை கற்பூரம், மஞ்சள் குங்குமம், 5 ரூபாய் நாணயம் அல்லது 1 ரூபாய் 2 ரூபாய் இந்த மாதிரி நம்மக்கிட்ட எது இருக்கோ நம்ம கலந்து சேர்த்து விட்டுறலாம். கலந்து வச்சுட்டு வாசனை உள்ள பூ வச்சு நம்ம சாமி முன்னாடி வச்சிடலாம். முன்னாடி வைக்காதவங்க வெள்ளிக்கிழமை அல்லது ஏதாவது ஒரு முகூர்த்த நாள் பார்த்து வச்சுக்கோங்க. நேற்று வரலட்சுமி நோம்பு, அதனால் நான் அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை நான் வச்சுக்கிட்டேன். வாசனை உள்ள பூ இந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணி சாமிக்கிட்ட வச்சிடலாம். சாமிக்கு வைக்கிறதுக்கு தான் நெய்வேத்தியமாக நான் பால் கொழுக்கட்டை செஞ்சுருந்தேன். பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 கப் பால் கொழுக்கட்டை மாவு, அரிசி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தேங்காய் நெய்த்தை ஊற்றி பெசரிட்டு நல்லா உருட்டி எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சு அதில் போட்டு ஜீனியோ அல்லது நாட்டு சர்க்கரை, வெல்லம் அந்த மாதிரி கலந்து விட்டுட்டோன்னா சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் வெள்ளிக்கிழமை சமயபுரத்து அம்மனுக்கு நம்ம பூஜை பண்ணிப்போம். இன்றைக்கி சேர்த்து முருகருக்கும் நம்ம பூஜை பண்ணிப்போம். 2-3 வாரமாக நான் விட்டுட்டேன், பண்ணலை. அதனால் வெள்ளிக்கிழமையிலேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை ரெடி பண்ணிட்டேன். நிலைவாசலில் எப்போதுமே நம்ம குலதெய்வத்துக்கு ஃபஸ்ட்டு விளக்கேற்றிடலாம். குலதெய்வத்துக்கும் மகாலட்சுமி அம்மனுக்கும் விளக்கு ஏற்றிட்டு உள்ளே இப்போ நம்ம விளக்கேற்ற ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி சாயந்தரம் விளக்கு பூஜை வீட்டிலே பண்ணலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் யதார்த்தமாக நாங்கள் பக்கத்தில் இன்றைக்கி கோயிலில் விளக்கு பூஜை வரீங்களான்னு கேட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம கோயிலே போய் பண்ணிடலான்ட்டு கோயிலில் போய் விளக்கு பூஜையெல்லாம் பண்ணியாச்சு. நான் வீட்டில் தான் பண்ணலாம், எப்போதும் இந்த மாதிரி வீட்டில் பண்ணதே இல்லை. சரி ஃபஸ்ட்டு வீட்டில் பண்ணலாம், அடி வெள்ளியாக இருக்குது, வரலட்சுமி நோம்பு இருக்குது, சரி ஃபஸ்ட்டு டைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். வீட்டில் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கோயிலுக்கு போயாச்சு. பக்கத்துலேயே ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது, அங்கே தான் விளக்கு பூஜை வச்சுருந்தாங்க. ரொம்பவே நம்ம வீட்டில் பண்ணணும்னு நினச்ச விஷயம் நமக்கு கோயிலே நடக்குதுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய சந்தோஷம். நான் நினச்சிட்டே இருந்தேன் வீட்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் கோயிலில் பண்ணுற வாய்ப்பு எனக்கு நேற்று கிடச்சிது. சரி சந்தோஷமாக போய் கோயிலில் பண்ணிவிட்டு வேண்டுவோருக்கு வேண்டிய அருளை தரும் அம்மன் ஆசையோடு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வேண்டிப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.